யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த படுகொலை தாக்குதல்களுக்கு நாங்கள் பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம். இதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது என அறிவித்த அல் கஸ்ஸாம் படைப்பிரிவினர் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்த சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களும் யமன் அரசியல் தலைமைகளின் அதிரடியான அறிவிப்புகளும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் மொசாட் தான் இருக்கின்றதா? இவை தொடர்பாக ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களும் எச்சரிக்கைகளும் ஹிஸ்புல்லாவின் பிரதிநிதியை சந்தித்திருக்கக்கூடிய ஈரானிய உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகரும் ஹிஸ்புல்லாவினுடைய நிலைப்பாடும் ஆஸ்திரேலியாவிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களும் இவை தொடர்பான கேள்விகளும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கும் அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி போந்தி கடற்கரை பிரதேசத்திலே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது 16ஆக உயர்ந்துள்ளது. படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 38 அதிகரித்துள்ளது. மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு பயங்கரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2 நபர்களும் அப்பாவும் மகனும் என்றும் இவர்கள் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த 2 நபர்களும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக 43 வயதுடைய பழக்கடை வியாபாரியான அகமட் என்கின்ற நபர் களமிறங்கியுள்ளார். மேலும் இந்த நபர் கொலையாளிக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு அவரிடம் இருக்கக்கூடிய துப்பாக்கியையும் கைப்பற்றியுள்ளார். இவருடைய இந்த செயலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் இவரும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளார். மேலும் தற்போது இவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலின் போது மக்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து களத்திலே களமிறங்கி கொலையாளிக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்ட இவருக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கமும் ஆஸ்திரேலிய மக்களும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு குறித்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை மேற்கொண்ட நவீத் அக்ரம் என்கின்ற நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிகிச்சைகளுக்கு பின்பே இவர் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக மொசாட் உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகளும் ஆஸ்திரேலியாவிலே களமிறங்கியுள்ளார்கள். ஆஸ்திரேலிய அரசும் மொசாடும் ஒன்றிணைந்து இவை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நவீத் அக்ரமின் தொலைபேசிகளையும் ஏனைய இலத்திரனியல் உபகரணங்களையும் மொசாடிடம் ஒப்படைக்குமாறும் இவை தொடர்பான விசாரணைகளை மொசாட் மேற்கொள்ளும் என்றும் தகவல்கள் வெளியாக உள்ளன. அதாவது குறித்த பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட நவீத் அக்ரமினுடைய தொலைபேசி மற்றும் இலத்திரனியல் உபகரணங்கள் அனைத்தும் மொசாடிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என மொசாட் உளவு பிரிவினுடைய அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை மேற்கொண்ட நவீத் அக்ரம் மற்றும் அவருடைய தகப்பனுடைய தொலைபேசிகளையும் இலத்திரனியல் உபகரணங்களையும் மொசாட் உளவு பிரிவிடம் ஒப்படைப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. யாரும் திறந்த வெளிகளில் கொண்டாட்டங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் தற்போதைய சூழ்நிலையில் அனைத்து கொண்டாட்டங்கள் மற்றும் முக்கியமான நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் பல நாடுகளிலே யூதர்களை இலக்கு வைத்து இவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு குறித்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்ததற்கு பின்பு இந்த தாக்குதலிலே ஈரான் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தால் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இஸ்ரேலுக்கு எல்லா விதமான உரிமைகளும் காணப்படுகின்றது என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு படையினரும் மொசாட் உளவு பிரிவினரும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய விசாரணைகளின் மூலமாக இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஈரான் தான் காணப்படுகின்றது என்பது உறுதி செய்யப்பட்டால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் இதற்கான முழுமையான அனுமதியை அமெரிக்கா வழங்கும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்.
அத்தோடு இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சில முக்கியமான விடயங்களும் கசிவடைந்துள்ளன. அதாவது இந்த பயங்கரவாத துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை மேற்கொண்ட நவீத் அக்ரம் பயன்படுத்திய காரிற்குள்ளே ISIS பயங்கரவாதிகளுடைய கொடி காணப்பட்டதாகவும் ISIS பயங்கரவாத குழுவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருப்பதாக ஆஸ்திரேலியாவினுடைய ABC நியூஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இங்கிருக்கக்கூடிய இன்னுமொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் 2019ஆம் ஆண்டு ISIS பயங்கரவாத குழுவானது ஆஸ்திரேலியாவுக்குள்ளே தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் திட்டங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுடைய முக்கியமான புள்ளிகளை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளார்கள். 2019ஆம் ஆண்டே குறித்த பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டு இந்த பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டிருந்த ISIS பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான தளபதியாக கருதப்படும் ஐசாக் அல் மர்தியும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தற்போது இவன் ஆஸ்திரேலிய சிறைச்சாலையிலேயே இருக்கின்றான். அத்தோடு 2019ஆம் ஆண்டு இவன் கைது செய்யப்பட்டதற்கு பின்பு இவனுக்கும் நவீத் அக்ரமுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ISIS பயங்கரவாத தளபதி ஐசாக் அல் மர்தியோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய நபராக நவீத் அக்ரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளான். 2020ஆம் ஆண்டே நவீத் அக்ரம் ISIS பயங்கரவாதிகளோடு நேரடியான தொடர்புகளை வைத்துள்ளார் என்பதும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் நவீத் அக்ரமை கைது செய்யவில்லை. நவீத் அக்ரமிடம் இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை கூட கைப்பற்றவில்லை. ஒருவேளை 2020ஆம் ஆண்டே நவீத் அக்ரம் கைது செய்யப்பட்டிருந்தால் தற்போது இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எனவே ISIS பயங்கரவாத தளபதிகளோடு நேரடியான தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய நவீத் அக்ரமை இவ்வளவு நாளாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் விற்று வைத்திருந்தார்கள் என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. மேலும் ஏன் இவரிடம் இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் கைப்பற்றவில்லை என்கின்ற கேள்விகளும் எழுகின்றன. அத்தோடு இந்த தாக்குதல் தொடர்பாக ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் சிட்னி போந்தி கடற்கரையிலே இந்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றதும் கூகுள் ட்ரெண்டிலே நவீத் அக்ரம் என்கின்ற பெயர் பிரசித்தி பெற்றிருந்தது. அதாவது அதிகளவான நபர்கள் குறித்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை மேற்கொண்ட நவீத் அக்ரமுடைய பெயரை கூகுளில் சர்ச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கு பிறகு கூகுள் ட்ரெண்டிலே நவீத் அக்ரமின் பெயரானது பிரசித்தி பெற்றுள்ளது. அதே நேரம் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பே, அதாவது டிசம்பர் 11ஆம் திகதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே நவீத் அக்ரம் என்கின்ற பெயரை 9 தடவைகளுக்கு மேலால் சர்ச் செய்துள்ளார்கள். குறித்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பே இஸ்ரேலில் இருந்து நவீத் அக்ரமினுடைய பெயரானது சர்ச் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான ஆதாரங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடைபெறுவதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்பே இஸ்ரேலில் இருந்து 25க்கும் அதிகமான நபர்கள் போந்தி கடற்கரை தொடர்பாக கூகுள் தேடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது போந்தி கடற்கரை பிரதேசத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்பே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய 25க்கும் அதிகமான நபர்கள் போந்தி கடற்கரை சம்பவம் தொடர்பாக கூகுளில் தேடியுள்ளார்கள். மேலும் இந்த தகவல்களுக்கு அமைவாக குறித்த தாக்குதலுக்கு பின்னால் மொசாட் தான் இருக்கின்றது என ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு குறித்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் பென் குவிர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த உலகிலே தற்போது யூத எதிர்ப்பு பயங்கரவாதத்திற்கு எல்லையே இல்லாமல் போய்விட்டது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய இரத்தம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கைகளிலேயே இருக்கின்றன. ஆஸ்திரேலிய அரசானது பலஸ்தீனத்தை அங்கீகரித்தது. பலஸ்தீனை அங்கீகரிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் மேற்கொண்டது. இதுவே யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாதத்தையும் சட்டப்பூர்வமாக்கியுள்ளது. பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்களை அதிகரிக்கும். ஏனென்றால் இவர்கள் பலஸ்தீனிய பயங்கரவாதத்தை அங்கீகரித்துள்ளார்கள். இதனால் பலஸ்தீனை அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகள் இதன் விளைவுகளை விரைவில் சந்திக்கும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் பென் குவிர் தெரிவித்துள்ளார். அதாவது ஆஸ்திரேலியாவை போன்று பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய பல நாடுகளிலும் இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்பதனையே பென் குவிர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஈரானும் தான் இருக்கின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய முக்கியமான புள்ளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. அதே நேரம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரிலே நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் பொதுமக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு வன்முறையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் இவற்றை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர்
ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அதே போன்று போந்தி கடற்கரை பிரதேசத்திலே நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலானது ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் என்றும் சர்வதேச ரீதியில் அதிகரித்திருக்கக்கூடிய பலஸ்தீனுக்கான ஆதரவையும் பலஸ்தீனிய காரணத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்காகவும் பலஸ்தீனுக்கான அங்கீகாரத்தை பலஸ்தீனுக்கான ஆதரவை பயங்கரவாதத்தோடு இணைப்பதற்காகவும் பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்தி திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டமாகவே இந்த தாக்குதல்கள் அமைந்துள்ளது என ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதே போன்று பலஸ்தீனுக்கு ஆதரவான பல நாடுகளிலும் பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்தி யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த பழியை பலஸ்தீனிய காரணத்தின் மீதும் பலஸ்தீனிய அங்கீகாரத்தின் மீதும் சுமத்தி பலஸ்தீனுக்கு ஆதரவான எதிர்க்கட்சிகள் மீதும் ஈரான் மீதும் சுமத்தி சர்வதேச ரீதியில் அதிகரித்திருக்கக்கூடிய பலஸ்தீனுக்கான அங்கீகாரத்தையும் ஆதரவையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் தொடர்பாகவும் பயங்கரவாத குழுக்கள் தொடர்பாகவும் உச்ச எச்சரிக்கையில் இருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் சர்வதேச சமூகத்திற்கு எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சர்வதேச ரீதியில் இழந்திருக்கக்கூடிய கௌரவத்தையும் ஆதிக்கத்தையும் செல்வாக்கத்தையும் மீட்டெடுப்பதற்காக சர்வதேச ரீதியில் இஸ்ரேலுக்கு சார்பான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஆரம்பித்திருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே நேற்றைய காணொலியிலும் இன்றைய காணொலியிலும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது இந்த தாக்குதல் திட்டமானது ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் என்பதனையும் பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்தி திட்டமிட்டு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனையும் இந்த பயங்கரவாத தாக்குதல் மூலமாக அவர்கள் எதனை அடைந்து கொள்ள விரும்புகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தெற்கு லெபனானில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 4க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 2 வாகனங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதலிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தின் 2 உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகரான அலி அக்பர் வெலையாத்தி அவர்கள் தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை பிரதிநிதியான அப்துல்லா சஃபியல்தீன் அவர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பான ஒரு விசேட அறிக்கையை ஈரானிய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகரிடம் ஒப்படைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் களத்திலே நாங்கள் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என்றும் லெபனானிலே ஹிஸ்புல்லா ஒரு பொழுதும் நிராயுதபாணியாக்கப்படாது என்றும் இதற்கான அழுத்தங்களை வெற்றிகரமாக ஹிஸ்புல்லா முறியடிக்கும் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய பிரதிநிதி ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகரிடம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட மோதல் தொடர்பாக ஈரானிய தலைமைகளும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகளும் முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து யமனின் களத்திலே மோதல்கள் தொடர்கின்றன. இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாரி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய யமன் ஹவுதிகளுக்கு சார்பான ஆபிதா பழங்குடியினர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூற்றுப்படைகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாரி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகள் ஆபிதா பழங்குடியை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் மாரி பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் விரிவடைந்துள்ளன. கடந்த 48 மணி நேரமாக மாரி பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் நடைபெற்று வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தில் சவுதி அரேபிய கூட்டுப்படை தளபதிகளும் சவுதி அரேபியாவின் பிரதிநிதிகளும் களமிறங்கியிருந்தார்கள். அமீரக கூட்டுப்படைகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே களமிறங்கியிருந்தார்கள். மேலும் இவர்களுக்கு இடையிலான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்திருந்தன. இருப்பினும் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் இரு தரப்பினருக்கும் இடையிலே ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குறித்த ஒப்பந்தத்திலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. யமனின் மத்திய நகரமான ஹதர்மௌத் மற்றும் அல் மஹரா பிரதேசங்களிலே அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் முழுமையாக தங்கியிருக்கும். அதே நேரம் யமனினுடைய வடக்கு பிரதேசமான சவுதி அரேபியாவினுடைய எல்லை பிரதேசத்தோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஹதர்மௌத்தினுடைய பிரதேசங்களிலும் அல் மஹராவின் ஓமான் எல்லை பிரதேசங்களிலும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் தங்கியிருக்கும். ஹதர்மௌத்தின் மத்திய மற்றும் அல் மஹரா மத்திய பிரதேசத்தில் இருக்க
இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் பின்வாங்கிவிடும். குறித்த பிரதேசங்கள் அனைத்தும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்படும். அதே போன்று ஏடன் பிரதேசத்திலே சவுதி அரேபிய மற்றும் அமீரகத்திற்கு இடையிலான அதிகார பகிர்வு முழுமையாக முடிவுக்கு வரும். இதற்கமைவாக ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய அதிகாரிகளும் தளபதிகளும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். ஏடன் பிரதேசம் இதற்கு பிறகு அமீரகத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். சவுதி அரேபிய படைகளுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்படவே முடியாது. அதே போன்று சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் குறித்த மோதல்கள் தொடர்பான ஊடக பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும். இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் எதிரான ஊடக பிரச்சாரங்களை நிறுத்திவிட்டு சமாதானமாக உடன்படிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதில் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என குறித்த ஒப்பந்தத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கும் அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு இருவரும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளார்கள். அத்தோடு இந்த மோதல் ஆரம்பிக்கும் போதே நான் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த மோதலில் இறுதியில் இருவரும் ஒன்றுபட்டு யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவே திரும்புவார்கள் என குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது அடிமைகளான சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுகின்றார்கள். மேலும் இரு தரப்பினருக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் சவுதி அரேபியாவின் ரியாதிலே நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இப்படியான நிலைமையில் நேற்று மாலை சவுதி அரேபியாவினுடைய வான்படைகள் யமனின் வடக்கு பிரதேசமான சதா எல்லை பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. குறித்த தாக்குதல் தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு யமன் அன்சாருல்லாஹ்வினுடைய அரசியல் பணியக உறுப்பினர்களில் ஒருவரான அப்துல் வஹாப் அல் மஹபாஷி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய யமன் மக்கள் உறுதியாகவும் வினைத்திறனாகவும் அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். யமனின் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நாங்கள் தகுந்த பாடத்தினை கற்பிப்போம். சவுதி அரேபியாவினதும் ஐக்கிய அரபு அமீரகத்தினதும் மிக முக்கியமான தளங்கள் எங்களுடைய தாக்குதல் பட்டியலிலே இருக்கின்றன. அதே நேரம் சவுதி அரேபியா ஈரானோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. எங்களுடைய தாக்குதல்களில் இருந்து தப்பிப்பதற்காகவும் தந்திரமாக காய்களை நகர்த்துவதற்காகவும் சவுதி அரேபியா ஈரானோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடுகின்றது. ஆனால் ஒரு விடயத்தினை சவுதி அரேபிய தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதன் மூலமாக எங்களுடைய தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பை பெற முடியும் என நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஈரானோடு எந்த ஒப்பந்தத்தினை மேற்கொண்டாலும் அவை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஈரானோடு நீங்கள் பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டாலும் நாங்கள் அவை பற்றி கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், மேற்கத்தை ஆக்கிரமிப்பாளர்களின் கைக்கூலிகளாகவே இருக்கின்றீர்கள். யமன் மக்களுக்கு எதிராக உங்களுடைய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படவில்லை. எங்களுடைய மக்களின் உரிமைகளை மீறி உங்களுடைய ஆக்கிரமிப்பு தொடர்கின்றன. இந்த ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. ஈரானுடன் நீங்கள் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டால் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் உங்களை ஒரு பொழுதும் பாதுகாக்காது. ஈரானோடு யமன் ஹவுதிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய உறவானது கீழ்ப்படிந்த உறவல்ல, மாறாக இது சகோதர இஸ்லாமிய உறவாகும் என்பதனை சவுதி அரேபியா புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். விரைவில் யுத்த களத்திலே சந்திப்போம் என யமன் அன்சாருல்லாஹ்வினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அதாவது சவுதி அரேபியா தந்திரமாக காய்களை நகர்த்தி ஈரானோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டாலும் யமனினுடைய தீப்பிழம்பை தடுத்து நிறுத்தவே முடியாது என்பதனையே யமன் ஹவுதிகளுடைய தலைமைகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து ஹமாஸினுடைய துணை இராணுவ தளபதி ராயித் சாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதனை நேற்றிரவு அல்கஸாம் படைப்பிரிவினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார்கள். மேலும் அல்கஸாம் படைப்பிரிவினர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை கடைபிடிக்கின்றோம், ஆனால் ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை முழுமையாக மீறி வருகின்றது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக எந்த நிபந்தனைகளையும் ஆக்கிரமிப்பு கடைபிடிக்கவில்லை. மேலும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறிய எங்களுடைய தலைவர்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது.
இதனால் இவற்றுக்கு மத்தியஸ்தர்களும் அமெரிக்காவுமே பொறுப்பு கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த படுகொலை தாக்குதலுக்கு பதிலடிகளை வழங்குவதற்கான எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் சரியான நேரத்தில் இதற்கான பதிலடிகளை வழங்குவோம். எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. மேலும் நாங்கள் ராயிட்சாத் அவர்களுக்கான வெற்றிடத்தையும் நிரப்பிவிட்டோம். புதிய துணை இராணுவ தளபதியையும் தெரிவு செய்துவிட்டோம். காசாவின் களத்திலே எங்களை நிராயுதபாணியாக்க முடியாது. மேலும் எங்களுடைய வேலை திட்டங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என அல்-கஸாம் படையினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.